கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையிலும் கூட உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பேசும்படியாய் கர்த்தர் இந்த நல்ல நாளிலே தந்திருக்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 18:18 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை சந்தித்தவன், அநேக விதமான போராட்டங்களை சந்தித்தவன். அவனுக்கு எதிராக அநேக நபர்கள் எழும்பினார்கள். அவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள். சாதாரணமான நபர்கள் அல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்காதீர்கள். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எதிராக வந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், என்னிலும் பலவான்களாய் இருந்தவர்கள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு உங்களை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிறவர்கள், உங்களை காட்டிலும் பெரிதாயிருக்கிற பிரச்சனைகள், உங்களை காட்டிலும் அதிகமாய் காணப்படுகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நீங்கள் கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் அந்த ஆபத்து நாளில் ஒரே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், என் தேவன் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, உறவுகள் ஆதரவு இல்லை, சொந்தம் ஆதரவு இல்லை, நண்பர்கள் ஆதரவு இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்காதீர்கள். கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆதரவாய் இருந்ததினாலே அந்த சூழ்நிலைகளுக்கு நின்று அவனை தப்பித்தார், ஆபத்தில் இருந்து தப்பித்தார், பிரச்சனையில் இருந்து அவனை தப்புவித்தார். அது மாத்திரமல்ல, அவனை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, எனக்கும் விதமான ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீங்க. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில உதவி செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் உதவி செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிப்பார். தாவீதுக்கு ஆதரவாயிருந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் ஆதரவாயிருப்பார். அவர் ஆதரவாய் இருந்தால் எந்த சத்துரு உங்களை தொட முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட சத்துருவாய் இருந்தாலும், உன்னை காட்டிலும் பலவானாய் இருக்கிற சத்துருவாய் இருந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. தாவீதுக்கு ஆதரவாய் இருந்த தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆதரவாய் இருந்து உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் கனப்படுத்துவார். அவரை நம்பியிரு, அவரை சார்ந்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். God bless you.